ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஆயில் ஆகுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாங்க நாம இன்னைக்கு சிக்கன் டேஸ்டில் ஹோம்மேட் காலிஃப்ளவர் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு தண்ணி கழுகுன காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க. அதை நல்லா பாயில் பண்ண வாட்டரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதே மாதிரி மூழ்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம மஞ்சள் தூள் கலந்த தண்ணியில் வைக்கிறோன்னா, அப்படி வைக்கும்போது அதில் சின்ன சின்ன பூச்சியோ இல்லை அழுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். அதனால 5 மினிட்ஸ் அந்த தண்ணியில் நம்ம வைக்க போகிறோம். இனி தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஞ்சள் தண்ணியில் ஊற வச்ச காலிஃப்ளவர், ஒரு கைப்பிடி தேங்காய், கருவேப்பிலை, மல்லி இலை, ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காலிஃப்ளவரையும் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். நான் வெஜிடபிள் சாப்பரை யூஸ் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். அந்த வெஜிடபிள் சாப்பரோட லிங்க் வேணும்னா லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த லிங்க் சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நல்லா ஹீட் ஆகின பேனில் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கூட நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதனால் நம்ம தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அதில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணுங்கள். சோம்பு தான் எங்கள் நாகர்கோவில் சைடில் பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் சொன்னேன். அதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இப்போ மசாலா ஆட் பண்ணணும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மல்லி பவுடர், அப்புறம் 3/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணுங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதுங்க. இதை ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ண போகிறோம். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிவிட்டு அதுலேயும் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அதுவே கொஞ்சம் தண்ணி வரும். அதனால் அப்படியே சிம்மில் வச்சே நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். அதை நல்லா காலிஃப்ளவர்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்படியே விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தேங்காய் ஆட் பண்ணணும். தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்லேயே வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லி இலை போட்டு இறக்குனீங்கன்னா நல்ல ஹெல்த்தியான ஹோம்மேட் ஸ்டைலில் காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆயிரும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே போல் நிறைய வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.